जगद्गुरु श्री तुकाराम महाराज की, सर्व संतनों की, विजेंद्र सद्गुरु महाराज की। ओम नमो जी आद्या वेद प्रतिपात्य जय जय स्वसंविद्य आत्मरूप देवातुची गणेशो चगलात्मदि प्रकाश मणि निवृत्तिदासो अवतार सेवज ஒரு பாரத சங்கமம் எங்க பாரத சங்கமம் இருக்கோ அதுக்கு வார்க்கரி சம்பிரதாயம் சொல்றது திரிவேணி சங்கமம். அழகா பண்ணவே ஸ்நானம் இல்லாத திரிவேணி, அதான் வார்க்கரி சம்பிரதாயம். இது திரிவேணி சங்கமம். அழகா பாட்டுல போய் பண்ண திரிவேணி சங்கமம் பல பிராப்தி, இது பகவத் பிராப்தி. कथा त्रिवेणी संगम देव भक्त आणि नाम ते तिचे उत्तम शरण रजवंदिता. தேவனோட புகழ் பாடப்படுகிறது, நாமத்தினுடைய புகழ், பாகவதனுடைய புகழ் எங்க பாடப்படுகிறதோ அது திரிவேணி சங்கம். வாரக்கரி சம்பிரதாயம் ஸ்பஷ்டமாக சொல்றது. वारकरी संप्रदाय भागवत धर्म संप्रदाय. அதுக்கு பாகவத தர்ம சம்பிரதாயம் எல்லாம் பேரு. அபிமானத்தினால அப்புறம் வாரக்கரி சம்பிரதாயம். எப்படி பாகவத தீபிகாவை ஜனகால ஞானேஸ்வரின்னு கூப்பிட ஆரம்பிச்சாலோ வருவாங்க. பாகவத தர்மத்திலே சொல்லப்பட்ட விஷயங்களை சொல்லி அதன் மூலமாக சுலபமாக பகவத் பிராப்தி கிடைக்கும் அப்படிங்கிற நிர்ணயம் பண்ணித்தான் அவதார புருஷர்கள் திரும்ப திரும்ப இறங்கி வந்து அவதாரம் பண்ணினார். நாம் அதை வியத்துக்கரமாக இறங்கி வரார். அதனால வார்க்கரி சம்பிரதாயம் அனுஷ்டானத்துக்கு எதிராகவோ யஜ்ஞ யாகங்களுக்கு எதிராகவோ எந்த ஓவியிலும் சொன்னதில்லை. ஆனா பொதுவா பாரதாடு சொல்லும் போது இந்த சமாஜத்துல நான் உரிமையாக எடுத்துக்கொள்வேன். நான் அவர் டாக்டரேட் பண்ணதை பத்தி நான் பேச போறதில்லை. நான் எதை சொல்றேன்னா, பொதுவா பஜனைக்கு அப்படின்னா அனுஷ்டானத்தெல்லாம் பண்ணிட்டு வாங்கோ அப்படின்னு சொல்றாரு. அது நியாயம். அனுஷ்டானமே அந்த பண்ணாத இருக்கிறவர் வர்றதுக்கு உரிமை இல்லையா அப்படின்னு கேட்கறது. நாமத்தை பஜனை என்ன பண்ணினாலும் சரி, அனுஷ்டானம் பண்ணலைன்னா பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்றது அடிக்கடி பாரதத்தில் சொல்லக்கூடிய வார்த்தையை நான் சொல்றேன். பிரமாணத்தோட சொல்றேன், அப்படி சொல்லக்கூடாது. எவனோட நாமத்துல லயிச்சுட்டானோ அவனுக்கு அனுஷ்டானத்துல பிரீத்தி வரும் அப்படிங்கிறத சித்தாந்தம். அதெல்லாம் முடிச்சுட்டுங்கவா அப்படின்னு சொன்னா நாமாபராதமாயிடும். அதனால நாம சங்கீர்த்தனம்ங்கிறது என்ன அப்படின்னா பகவத் பிராப்தி. அது ஞானம் எப்படி சித்திக்கும்? நமக்கு 80 வயசு ஆச்சு, எனக்கு ஞானம் சித்திச்ச மாதிரி தெரியுது. ஆனா சாஸ்திரங்கள்லாம் என்ன சொல்றதுன்னா ஞானம் சித்திச்சாதான் மோட்ச பிராப்தின்னு சொல்றது. எனக்கு ஞானம் சித்திச்ச மாதிரி தெரியல. 80 வயசு கிழவர் அவ்வளவு பஜனை பண்ணியிருக்காரு, அவ்வளவு உஞ்சவரத்தி பண்ணியிருக்காரு. அவன் ஞானம் சித்திக்கணும்னு சொல்ல முடியல. ஆனா எங்களுக்கு எது உண்டா எப்படிதான் சாஸ்திரங்கள் சொல்றது அப்படின்னு சொன்னா ஞானேஸ்வரன் ஒரு வார்த்தை சொல்றாரு. கவலைப்படாத, ஞானம் சித்திக்கணும். பஜனை பண்ணினா அது சித்திச்சால்தான் நமக்கு பிராப்தின்னு நீ சொல்லாத.
ஆனா சாஸ்திரம் ஞானம் சித்திச்சால்தான் மோட்சம்ன்றது சட்டம், அதை யாரும் மீற முடியாது. எவனொருவன் நாமத்திலே லயிச்சுட்டானோ அவனுக்கு கடைசி நேரத்துல சுவாசம் பிரதிசுவாசம் இருக்கிற சமயத்துல அவன் பண்ணின நாம சங்கீர்த்தனம் அவனுக்கு ஞானத்தை வாங்கி கொடுத்து கொண்டிருக்கும். சாஸ்திரத்தை மீற முடியாது. ஆனா என் குழந்தைகள் கவலையும் பட வேண்டாம். இப்படி ஒரு சம்பிரதாயம். அதுல நாங்கள் வாரகரி சம்பிரதாயப்படி பஜனை ஆரம்பிச்சோம். ஸ்ரீ ஸ்ரீ அண்ணா சொல்லி எல்லாரும் சவுத்துல எல்லாரும் பாடுறபடி இருக்கட்டும்பா. வாரக்கரி சம்பிரதாயம் உங்களுக்கு இருக்கு தெரியுமானா தெரியாது. ஆனா அங்கத்துல வாரக்கரி என்ன அர்த்தப்படுத்துறது, அது ஒரு சம்பிரதாயம். நீ வாரக்கரி சம்பிரதாயமா படி, பஜனை பண்றதுக்கு படிச்சு போய் மெனக்கிடலாம். அது படிச்சு ஒரு செட்டை தயார் பண்ண அப்படின்னு எனக்கு சொல்றாரு. அது எனக்கு தெரியாத யாரை படிப்பேன் அப்படின்னு சொல்றாரு. குருவாக்கியம் பரிபூர்ணம். அப்போ அந்த இடத்துல இருந்தவர் ஒருத்தர் சொல்ற எங்க ஊர்ல சொல்லி கொடுக்குறாரு. அண்ணா சொல்ற தஞ்சாவூர்ல போய் பாருங்கிறது, தமிழ் தெரிஞ்சவா மராட்டி தெரிஞ்சவா. அப்ப அங்க உள்ளவர் கொச்சியில சொல்லி கொடுக்குறாரு. கொச்சியில போனேன், படிச்சிருந்தோம், ஒரு செட்டு தயார் பண்ணிட்டோம். 35 பையங்க நம்ம கிராமத்தில் உள்ள பையங்க. வாரக்கரி சமுதாயப்படி எப்படி சொல்லணும், ப்ரொனவுன்சியேஷன், அதுக்குள்ள அர்த்தம் எல்லாம் சொல்லி கொடுத்தோம். கிளாஸ் ராத்திரி 10 மணிக்கு மேல. ஏன்னா எல்லா வீட்லயும் விவசாயம் இருக்கு, எல்லா பசங்களும் விவசாயம் முடிச்சுட்டோம். விவசாயிகள் நாங்கள் தான், ஃபார்மர்ஸ். 10 மணிக்கு மேல ஆரம்பிச்சு ராத்திரி 1 மணி முடிய முடியும். நம்ம தர்மபத்திரி எல்லாருக்கும் குழந்தைகளுக்கெல்லாம் பசிக்கு போடுதுன்னு ஒரு குத்துப்பொடி நிறைய இட்லி வாத்தி வச்சிருப்பா. எல்லாம் முடிஞ்ச உடனே நம்ம பசங்களே ஒருத்தர் 1 லிட்டர் நல்லெண்ணெயை விட்டு இவ்வளவு மிளகாய் போட்டு பிசைஞ்சு ஆளுக்கு ஒரு கவலை கொடுப்பா. சாப்பிட்டு தண்ணி குடிச்சுப்போம். செட்டு தயார். யாரு எங்களை கூப்பிடுறா வாரக்கரி சம்பிரதாயப்படி அவங்க பஜனை அப்படின்னா எங்களுக்கும் சான்ஸ் கிடைக்காது. பக்கத்து ஊர்ல போவோம். செங்கோட்டை, கீழப்பாவு, மேலப்பாவு, சாம்பூர் வடகரை, இது மாதிரி மாத்தாண்டபுரம், இது மாதிரி பக்கத்து ஊர்ல முப்பட்டை எடுத்துட்டு போய் அவர்கிட்ட கெஞ்சி கேட்கணும், நாங்க பஜனை பண்றோமாமா. இப்ப பஜனை பண்றவங்க எங்காவது அப்படின்பாரு. அவன் ஏதாவது வந்து பார்ப்போம். இல்லைம்மா பண்ணிக்கிறேன், எங்க சம்பாவனை எல்லாம் ஒண்ணும் வேண்டாம். ரொம்ப யோஜனை பண்ணி ஒரு சான்ஸ் கொடுப்பா. மொபைல்ங்கிறது 10 மொபைல், ஆளுக்கு 2 பேர் ஒரு மொபைல் எப்போ மாறுதுன்னு தூக்கி போடும். அப்போ ஒரு நாளைக்கு ஒரு லெட்டர் வந்து 5 நிமிஷத்துக்கு முடிச்சிடுறேன், இந்த இடத்துல சொல்லணும். எங்க இருந்து வருது? கிராண்ட் பஜன் கார்டு, சிவகங்கை முரளிபாவதர் உங்களுக்கு லெட்டர் எழுதி, நீங்க உங்களோட அவங்க வாழ்க்கை சம்பிரதாயம் அவங்க அப்படி எப்படி கேள்விப்பட்டதுன்னு எங்களுக்கு தெரியாது. இந்த அளவுக்கு நான் அதை கேட்க முடியல. யாரு உங்களுக்கு சொன்னா நானும் கேட்கிறேன். லெட்டர் கிடைச்ச உடனே எவ்வளவு ஆனந்தம் வந்து அதை எடுத்துட்டு போய் பஜனோட தாத்தா, ராஜகோபாலோட தாத்தா ராமச்சந்திர பாகவதர் அவர்கிட்ட கொடுத்து, அவனா பட்டணத்துக்கு போகலாம் பஜனை பண்ண, அதை எடுத்து சுவாமிகிட்ட வச்சு அந்த லெட்டரை திரிவாக காமிச்சு எங்களுக்கு கொடுத்து போய் பண்ணிட்டு வாங்க. நான் குறிப்பிட்ட நாட்டை ட்ரெயின்ல எல்லாருக்கும் ரிசர்வ் பண்ணி அதுக்கு பிராக்டிஸ். அவன் சொல்றது 2 மணி நேரம். இந்த 2 மணி நேரத்துல எல்லாருக்கும் சான்ஸ் கொடுக்கணும். அதுக்கு ஒரு கிளாக் வச்சுட்டு யார் யார் கூட இதில் ஒரு வரி ஒரு தரம் பாடினா போ, 2 எல்லாம் போட்டா 2 மணி நேரத்துக்கு செட்டு கரெக்ட் முடிச்சுட்டு இங்க வந்து இறங்கி பஜனை பண்ணணும். அவளே கூட 1/2 மணி நேரம் எடுத்துக்கணும்னு சொன்னா ஆனந்தமா இருந்தது. முதல் பஜனை வாரக்கரி சமுதாய பஜனை இந்த இடத்துல கிராண்ட்
சுமார் 2008 நினைக்கிறேன். அதுக்கப்புறம் சுமார் 25-30 வருஷத்துக்கு முன்னால அதுலேயே ஒரு வியாதி இருக்கு. ஞானோத்தர பக்தி அப்படிங்கிற விஷயத்தை ஞானேஸ்வரன் இருக்கு. டாக்டரேட் வழங்குறதுல இதே இடத்துல நடக்கக்கூடிய ஒரு உற்சவம். இது பகவானுக்கு குரு இருக்கார். அப்படி ஒரு ஆனந்தமான ஒரு வைபவம் இங்க நடக்கக்கூடிய சமாஜத்துல, பாகவத சமாஜத்துல आयुष्याच्या या साधने सच्चिदानंद पदवी घेणे तुकाराम महाराज சொல்றார். இந்த சத்சங்க பதவி சச்சிதானந்த பதவின்னு பேர். எல்லா பதவியும் கிடைச்சிடும், சத்சங்கம் துர்லபம். எதுவும் கிடைச்சிடும். நல்ல மனைவி கொடுத்துருவா, நல்ல கணவன் கொடுத்துருவா, நல்ல புத்தன் கொடுத்துருவா. எனக்கு சத்சங்கம் வேணும்னா அது நானாக பார்த்து கொடுத்ததான் உண்டு. அது வந்து நானாக, அதுக்கு எலெக்ஷன் கிடையாது, செலக்ஷன். நீ வாங்க. எதுனாலனா பூர்வ புண்ணிய ಧನ್ಯ ಪೂರ್ವ ಪುಣ್ಯ ಒಡವಲಿನೋದೇ சந்தாச்சி சரணா பகுபாக்கியமத்தை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தை அர்த்தத்துல நிறைய பேர் மகாபுருஷர்கள் சித்தாந்தம் அப்படின்றாங்க. பகவத்கீதைக்கு நான் ஞானேஸ்வருடையது உத்கிருஷ்டமான ஒரு பாஷ்யம் இல்லை, அது பாவார்த்தம். அது பண்ணி கொடுத்ததுனால மகாராஷ்டிரால லட்சக்கணக்கான பேர்கள் அதை அனுசந்தானம் பண்றாங்க. நம்மளும் இங்க சுமார் 15-20 வருஷமா சொல்லி கொடுத்த எல்லாம் ஒன்று கூடி ஜாதி வித்தியாசம் இல்லாம நம்மளோட ஞானேஸ்வரி பிரவச்சனம் பண்றதுக்கு ஒரு 10 பேர் தயாரா இருக்குன்னா ஒரு 5 பேர் நான். அதுதான் எங்களுடைய நோக்கமா இருக்கு. பகவத்கீதை யாரும் சொல்லலாம், சகலாச்சை ஏத்தி ஆகே அதிகார் கலியுகி உத்தார ஹரிஷா. நாம வேதம்னு சொன்னா சிலவருக்கு தான் சொல்றதுக்கு சட்டம் இருக்கு. ஆனா பகவத்கீதையோ எல்லாரும் சொல்லலாம். அதுக்கு விவரணம் கொடுத்த ஞானேஸ்வர மகாராஜுடைய கிரந்தத்தை ராஜ கிரந்தம்னு சொல்லுவாங்க. இவ்வளவு பேர்கள் பாஷ்யம் பண்ணினா கூட இதுக்குதான் ராஜ கிரந்தம்னு பேரு. அந்த ஞானோத்தர பக்தியை ரொம்ப விசேஷமா சொல்வார். ஸ்ருங்கேரிக்கு போயிருக்கும் போது அவங்க யோசனை பண்ணினா ஞானோத்தர பக்திக்கு டாக்டரேட்டுங்கிற ஸ்ருங்கேரி ஆச்சாரியர்கிட்ட கொடுத்தா அவள் அத்வைத சித்தாந்தத்துல மோட்சத்தோட முடிஞ்சது, ஞானத்தோட முடிஞ்சது. அதுக்கப்புறம் கிடையாது. ஆனா அதுக்கப்புறம் உண்டு, அதுதான் பக்தின்னு சொல்ற ஞானேஸ்வரர். இந்த அளவுக்கு ஒத்துப்பாரு சொல்றியே, நம்மகிட்ட அவரை காமிக்கணுமா வேண்டாமா, தைரியமா? சரி என்ன சொல்றாரு கேட்கணும். தர்ம அர்த்த காம மோட்ச சதுர்வித புருஷார்த்தம். ஆனா வாழ்க்கை சமுதாயத்துல தர்ம அர்த்த காம மோட்ச பக்தி பஞ்சம புருஷார்த்தம். ஆச்சாரத்தை சொன்னவனே ஞானத்துக்கு அப்புறம் ஒரு பக்தி, அது ஞானோத்தர பக்தி. அதான் சதாசிவ பிரம்மேந்திரா பண்ணினார். அதுதான் சுகாச்சாரியர் பண்ணினார். அந்த பக்தியை விவரணம் பண்ணி அதுக்கு உழைச்சி பண்ணியிருக்கார். இந்த சமாஜத்துல எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தார். உற்சாகமூர்த்தி ஸ்ரீமந்தியம் பாகவதர், உற்சாகமூர்த்தி, வினய சம்பந்தமூர்த்தி அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செஞ்சு கொடுத்தது விஸ்வாரிக் சமஸ்தான மூலமாக அவர் கிருதைக்கே தெரிஞ்சு கொடுத்தார். இந்த சந்தர்ப்பத்துல அண்ணா இருந்து பார்க்கலேங்கிற குறைய குருஜி முரளிதர சுவாமிகள் தீர்த்து வச்சார். அது ரொம்ப ஆனந்தம். வாடமயாசுல பக்தி பாவ தருவம் உதாச்சார நாம உபவாசனை கூடிய ஒரு வாக்கியத்தை சொல்லி முடிச்சுட்டாரு. புண்டலீக வரதா ஹரி ஸ்ரீ ஞானதேவ கண்டகிநாத பகவான் की, माउली श्री ज्ञानेश्वर महाराज की, जगतगुरु श्री तुकाराम महाराज की, सर्व संतन की, प्रेमिकेंद्र सद्गुरु महाराज की, सद्गुरु दादा महाराज की, सद्गुरु का बाबा महाराज की, सर्व संतन की.
ரகுநாத் மகாராஜ் அவர்கள் அதில் எதில் அவர் தீசிஸ் பண்ணியிருக்காரோ அதை பற்றி ஒரு 10 நிமிஷம் சொல்லுவார். अलंकापुरी पुण्य भूमि पवित्र तिथेनांगतो ज्ञान राजा सुपात्र तया ठविता महापुण्य राशि नमस्कार माजा श्री ज्ञानेश्वरासी कुंडली वरदारि विठ्ठल श्री ज्ञानदेव सद्गुरुनाथ महाराज की जय. நம்முடைய விஸ்வர்ப சம்ஸ்தானுடைய அதிகாரி என்னுடைய குருநாதர் ஸ்ரீ துகாராம் மகாராஜுடைய ஆக்ஞையினால நான் இந்த சம்சோதன காரியக்கிரமம் ரிசர்ச் ஸ்டடீஸ்ல இறங்கினேன். மகாராஜா என்னை படிக்கும் போதே வேலைக்கு போகக்கூடாதுன்னு சத்தியம் போனா நீ படிக்க போகலான்னு சொல்லுவேன். நான் நாமப்படுத்துறதுக்காண்டி தான் முயற்சி பண்ணிருக்கேன். இருந்தாலும் மகாராஜுடைய ஒரு ஆசை இதுல ஒரு பிஹெச்டி பண்ணணும்னு. அது எந்த விஷயத்துல எனக்கு ஆசை இருந்ததுன்னா ஞானேஸ்வரியில பண்ணணும்னு. ஞானேஸ்வரி மராட்டி கிரந்தம், ஆனா நான் அடிப்படையில சான்ஸ்கிரிட் டிபார்ட்மெண்ட், அதனால கொஞ்ச நாள் பண்ண முடியாத இருந்தது. அதுக்கப்புறம் இந்த ஞானேஸ்வரியே கீர்வாண ஞானேஸ்வரி அப்படின்னு சொல்லி ஞானேஸ்வர் மகாராஜ் எதை மராட்டி பாஷையில பகவத்கீதைக்கு பாவார்த்தம் எழுதினாரோ அதையே 2 பெரியவர் அனந்த விஷ்ணு காசனீஸ் அப்படின்னு ஒருத்தரும் மாதிரி மதுசூதன பெண்ணா அப்படிங்கிறவரும் இந்த கீர்வாண ஞானேஸ்வரிய 2 பேரும் தனித்தனியே 9035 ஓவிகளுக்கு 9035 ஸ்லோகங்களாக எழுதினாங்க. ஒருத்தர் அதுக்கு சம்ஸ்கிருத ஞானேஸ்வரின்னு பேர் வச்சார், இன்னொருத்தர் அதுக்கு கீர்வாண ஞானேஸ்வரின்னு பேர் வச்சார். மகாராஜா ஞானேஸ்வர மகாராஜ் நமக்கு பெரிய அனுகிரகம் பண்ணி இந்த புஸ்தகத்தை கண்டா காமிச்சார். அந்த புஸ்தகத்தின் அடிப்படையிலேயே சான்ஸ்கிரிட் டிபார்ட்மெண்ட்ல ஞானேஸ்வரிக்கு சம்சோதனத்தை எடுத்திருந்தோம். ஞானேஸ்வரியில நிறையவே ரிசர்ச் பண்ணியிருக்கா. ஆனா அடியேனுக்கு சத்குரு பாபா மகாராஜ் சாதாரகர் வார்கரியுடைய யூனிக்னஸ் பத்தி நிறைய உபதேசம் பண்ணியிருக்கார். வார்கரி யாத்திரை பொழுது நிறைய சித்தாந்தங்கள் இருக்கு. ஆனாலும் கூட வார்கரி சித்தாந்தத்துல யூனிக்னஸ் சொன்னோம்னா பஞ்சம புருஷார்த்தோ பக்தி. எல்லாரும் புருஷார்த்தங்களை மோட்சத்தோட நிப்பாட்டுவார், தர்ம அர்த்த காமம் மோட்சம். ஆனா பாரத சம்பிரதாயம் 5வது புருஷார்த்தமாக பக்தியை வச்சிருக்கு. இந்த பக்திக்கு பேர் பராபக்தின்னு பேரு, சித்த பக்தின்னு பேரு. மோட்சத்தை அடையக்கூடிய பக்தி வேற, மோட்சம் அடைஞ்சதுக்கு அப்புறம் செய்யக்கூடிய பக்தி வேறு. மோட்சத்தை அடையிறதுக்காக செய்யக்கூடிய பக்தி சாதன பக்தின்னு பேரு. பகவன் நாமமே மோட்சத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத ரொம்ப சர்வ சித்தாந்தமாக நிர்தாரணமாக சொல்லக்கூடிய சம்பிரதாயம். சிலர் இதுல கருத்து வேறுபாடு இருக்கும். ஞானம் இல்லைன்னா மோட்சம் இல்லை, நாமம் சித்த சுத்தியை வேணா கொடுக்கலாம், ஆனா ஞானம் இருந்தாதான் மோட்சம்னு. ஆனா வாரக சம்பிரதாயம் பூர்ணமாக சித்தாந்த ரீதியாக சம்ஸ்தாபிக்கிறது நாமமே மோட்சத்தை கொடுக்கும், இதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லைங்கிறத நிர்தாரணம் பண்றது. போதேந்திரா எதை செஞ்சாரோ அதேதான் ஞானேஸ்வர மகாராஜும் செஞ்சார். அதுலயும் நாமம் மோட்சத்தை கொடுக்கும்ங்கக்கூடிய விஷயத்த அடியேன் சேர்த்துன்றதுக்கு ஆக்சுவலா பஞ்சம புருஷார்த்த பக்தி தான் தீசிஸ். ஆனா சுவாமிநாத ஆத்ரேயா மாமா ஒரு தடவை என்னை அழைச்சு உன்னுடைய பிஎஸ்சி தீசிஸ்ல நாமாத்து மோட்சம்ங்கிறத ரொம்ப நிர்தாரணமா சொல்லணும் அப்படின்னு எனக்கு பெரிய ஆజ్ఞை கொடுத்தார். சுவாமிநாத ஆத்ரேயா மாமாவுடைய ஆజ్ఞை எப்படி இருந்ததுன்னா, அவர் சொல்லும் போதே சொன்னார், இதுக்கு நிறைய எதிர்ப்பு வந்தாலும் வரலாம், ஆனா நீ பயப்படாம செய்யணும். மகாபெரிவால இதுக்கு சம்மதம் தெரிஞ்சிருக்கா. அடியன் பைட்டன்ல சாதுர்மாசம் விரதம் இருந்தபோது மகாபெரிவா அவர் சொல்றார்,
சுவாமிநாத ஆதிரை மாமா, நான் இதை சொன்னேன், அதுக்கு ரொம்ப அங்கீகாரம் கொடுத்தார் மகாபெரியவா. நீ உன் தீசிஸ்ல அதை காட்டணும்னு சுவாமிநாத ஆதிரை மாமா எனக்கு ஒரு ஆக்கி கொடுத்தார். அதனால என்னுடைய தீசிஸ நாமம் மோட்சத்தை எப்படி கொடுக்கிறது, நாமம் சித்த சுத்தியும் கொடுக்கிறது, இந்த சித்த சுத்தி ஞானத்தை கொடுக்கறதுன்னு இல்லை, நாமே ஞானத்தையும் கொடுக்கிறது. எப்படி ஒரு ஜலத்துல ஒரு டம்ளர் அழுக்கா இருந்ததுன்னா அதுல ஜலத்தை விட்டு அலம்பியும் அந்த தண்ணியை ஒட்டிட்டு திருப்பி அதே ஜலத்தை அந்த டம்ளர்ல குடிக்கிறோமோ, நாமம் சித்த சுத்தியும் பண்றது, நாமம் மோட்சத்தையும் கொடுக்கிறது. அதுபோல நாம சித்தாந்தத்தை நிறைய இடங்கள்ல வார சம்பிரதாயம் சொல்லி இருக்கிறத நாம் அதுல சித்தாந்தம் பண்ணியிருக்கோம். நாமத்தை மோட்சத்தை கொடுக்கறதோட விடல, மோட்சத்துக்கு அப்புறம் ஒரு பக்தி உண்டு. எது போலனா சுக்காச்சாரியார் போலவும், சதாசிவ பிரம்மேந்திரார் போலவும், ஆதிசங்கர பகவத்பாதார் போலவும், ராமானுஜாச்சாரியார் போலவும், மத்வர போலவும் ஞானம் அடைஞ்சு பக்தி பண்ற மகான்கள் ஏராளம். பக்தி மோட்சத்துக்கு சாதமா இருந்தா மோட்சம் கிடைத்த உடனே பக்தியை கைவிட்டுடுவார்கள். ஆனா ஞானம் கிடைச்சும் கூட யாரும் பக்தியை கைவிடல. ஞானம் கிடைச்சும் செய்யக்கூடிய பக்திக்கு பராபக்தின்னு பேரு. இந்த சித்தாந்தத்தை சாமான்யமா சொல்லல, கீதையில பகவான் அதை சொல்லியிருக்கா அப்படிங்கிறத ஞானேஸ்வர மகாராஜ் சொல்லியிருக்கார். பகவான் கீதைய ஞானத்தோட நிற்பாட்டுல, ஞானத்துக்கு அப்புறமும் பக்தி ஒண்ணு உண்டு, அது பராபக்தி. மத்பக்தி லபதே பராம் அப்படிங்கக்கூடிய சில விஷயங்கள் எல்லாம் எடுத்துட்டு ஞானேஸ்வர மகாராஜுடைய வியாக்கியானங்கள் எடுத்துட்டு இந்த விஷயத்தை அப்படியே இந்த தீசிஸை சப்மிட் பண்ணினோம். அதற்கு எக்ஸ்டர்னலாக ஒரிசாவுடைய கிருபால் யூனிவர்சிட்டியுடைய வைஸ் சான்சலர் வந்திருந்தார். பெஜாபார் மடத்திலிருந்து உத்தராதிகாரி ஆச்சாரியாஜி வந்திருந்தார். இப்படி பலவிதமான மட்டாதிபதிகளும் வந்து இந்த தீசிஸ் அங்கீகாரம் பண்ணி நம்ம நாம சித்தாந்தத்துக்கு பெரிய ஒரு அங்கீகாரம் கிடைச்சது. இது அடியே மூலமாக என்னுடைய குருநாதர் நரகத்தி குருநாத் இந்த தீசிஸ் அப்படி பண்ண போறேன்னு முதல்ல நான் விண்ணப்பிச்சது நமக்கு அண்ணாட்ட நமஸ்காரம் பண்ணி சொன்ன உடனே அண்ணா ரொம்ப சந்தோஷப்பட்டு இதை எப்படி நீ பண்ணணும்னு ஒரு லிஸ்ட் போட்டு கொடுத்தார். அவர் எழுதின அந்த 4 வார்த்தை 4 வருஷத்துல இதை கொடுக்குற மாதிரி ஆச்சு. அப்படி அவர் அண்ணாவுடைய அனுகிரகம். இந்த தீசிஸ் ஆரம்பிக்கும் போது சாஸ்திரா யூனிவர்சிட்டி என்ன கூப்பிட்டு நீங்க இங்கே செய்யுங்கோ அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்குறோம், நீங்க இங்க வந்து இந்த தீசிஸ் செய்யணும்னு சொன்னாங்க. ஒரு இன்டர்வியூக்கு கூப்பிட்டுருந்தா, இன்டர்வியூக்கு போயிருந்த போது அந்த சாஸ்திரா யூனிவர்சிட்டியுடைய வைஸ் சான்சலர் ஸ்ரீ சேதுராமன்ஜி அவர் வந்து பல கேள்விகள் கேட்டார் எனக்கு. அப்போ சில நேரங்கள்ல அவர் விசேஷமா சொன்னார், இந்த துக்காராம் மகாராஜுடைய வீணைய அவருக்குள்ள எங்க அப்பா வந்து வைகுண்ட மூல சத்தியமானதா வீணை மேல போட்டுன்னு சொன்னா அது மேல போச்சு அப்படிதானே அப்படின்னு என்கிட்ட கேட்டார். ஆனா அடியனுக்கு வேறமா பாட்டம். நான் வந்து சொன்னேன், அவங்க பிரமாணப்படி நீலவ மகாராஜ் காந்தி துக்காராமனுடைய வீடியும் சிப்பளையும் மேலிருந்து கீழே வந்ததுக்கு எனக்கு வந்து பிரமாணம் இருக்கு, ஆனா இதுக்கு எனக்கு தெரியல என்ன சொன்னேன். அப்படி இல்லையே, நீங்க சொல்றதை நான் கேள்விப்பட்டதே இல்லையே, அதை பத்தி எனக்கு தெரியல, ஆனா இதுக்கு நான் பிரமாணம் சொல்லலாம், அதுக்கு எனக்கு தெரியல என்னதும். வைஸ் சான்சலர் வந்து நம்ம குருஜிக்கு போன் போட்டாங்க 2011 போன் போட்டு ஒரு பையன் இப்படி சொல்றான், கீழந்து மேல போல மேல இருந்தான் கீழந்து நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொன்னார். வந்திருக்கிறது யாருன்னு குருஜி கேட்டார். உங்க பேர் என்னன்னு? யாருன்னு குருஜி பேசுறாரு. ஏன்னா மலைப்பட்டுலயோ ஜவஹர்பேட்லயோ குருஜி கிட்ட நிறைய கீர்த்தனம் பண்ணியிருக்கோம். ஆரம்ப கட்டகாலத்துல நிறைய கீர்த்தனம் பண்ணியிருக்கோம். குருஜிக்கு நல்லா தெரியும். அப்போ என் பேர் கடைநல்லூர் ரகுநாதாஸ் சொல்லுங்க. குருஜி சொன்னா அவனா சொன்னா ஆத்தன்டிக்கா இருக்கும், நீங்க எடுத்துக்கலாம் அப்படின்னு. குருஜி போட்ட வித அந்த பிஎச்டி அவருடைய கைப்பட அவர் சொல்லி, அதுக்கப்புறம் அந்த வைஸ் சான்சலர் வேற மாதிரி
இப்ப நீங்க பண்ணுங்க பெரிய அனுமதி கொடுத்து சுதந்திரம் கொடுத்தாரு அந்த காலேஜ்ல. நம்ம சம்ஸ்காரத்தோட ஒரு யூனிவர்சிட்டி, இதே மாதிரி யூனிவர்சிட்டி காண கிடைக்காது. அப்படி ஒரு யூனிவர்சிட்டி சாஸ்திரா, அதுல பெரிய ஒரு அதிகாரம் கொடுத்து நான் பிஹெச்டி பண்ணிட்டு இருக்கும் பொழுதே இந்த சாஸ்திரா யூனிவர்சிட்டியில அவங்க ஒரு கோர்ஸா இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கே போட்டாங்க. அவங்க கத்துக்கணும். இந்த அபங்கம் கோர்ஸை பாஸ் பண்ணலைன்னா அவளுக்கு சர்டிபிகேட் கிடைக்காது. அப்படி ஒரு கம்பல்சரி ஸ்டடீஸை ஓப்பன் எலெக்டிவ்ல பண்ணினாங்க. அது நம்ம போர்ஷன் செட் பண்ணோம். அதே மாதிரி நிறைய நல்ல காரியங்கள் பண்ணி அவன் நிறைய சத்சங்கம் வார்க்கரி யாத்திரைக்கு வருஷம் வந்து இந்த வார்க்கரிகளுக்கு அன்னதானம் பண்ணிட்டு இருக்கா. அப்படி ஒரு உன்னதமான சம்ஸ்காரத்தில் இருக்கக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டி, அந்த வேல்யூ தெரிஞ்ச யூனிவர்சிட்டியில நம்ம இந்த பிஹெச்டி பண்ணதை ரொம்ப சந்தோஷமா நான் நினைக்கிறேன். மேற்கொண்டு இந்த நாம சித்தாந்தம் எதுவோ அதுல நாமும் இருந்துட்டு அந்த பக்தி மார்க்கம் எதை சொல்லியிருக்கோ அதை நாம் அனுஷ்டிச்சுட்டே இருக்கணுங்கிறத நாம் குருஜி கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு அவருக்கு நமக்கு ஆசீர்வாதம் பண்ணணும். பிஹெச்டிங்கிறது பெரிய பதவி கிடையாது, பெரிய பட்டம் கிடையாது. துக்காராம் மகாராஜ் சொல்றார், மனவா ஹரிஜே தாஸ் துக்காமணி மஜி தாஸ். டாக்டர் சொல்றதை காட்டிலும் ஹரிதாசன் நான் சொல்றதை பெருமைப்பட்டுக்கோ சொல்லியிருக்கார். எனக்கு டாக்டர் பெருமை இல்லை, இந்த சபைதான் பெரிய பெருமையை கொடுக்கிறது அப்படின்னு சொல்லுங்க. அவர் குருநாதருக்கும் குருஜிக்கும் நமஸ்காரங்களை வச்சுட்டு நாம் விடைபெறும். நாம் கிருஷ்ணன். ராதே ராதே. பாராட்டு மண்டல குருஜி படிக்க சொல்லி ஆகிய பண்ணியிருக்கார். மகாத்மி குருஜி முரளிதர சுவாமிகள் தலைமையில் டாக்டர் ரகுநாத் மகராஜ் அவர்களுக்கு செப்டம்பர் 28, 2024 அன்று வாசித்து அளிக்கப்பட்ட பாராட்டு மடல். ஸ்ரீ ரகுநாத் தாஸ் 1985ஆம் வருடம் டிசம்பர் மாதம் 12ஆம் தேதி கடையனூர் ஸ்ரீ துக்காராம் கணபதி மகாராஜ் ஸ்ரீமதி மீனலோச்சினி தம்பதியருக்கு தலைமகனாக பிறந்தார். சிறு வயதிலிருந்தே பக்தி மார்க்கத்தில் சிறந்து விளங்கிய அவர் சென்னை பல்கலைக்கழகத்தில் சமஸ்கிருதத்தில் BA மற்றும் MA பட்டங்கள் பெற்றார். BA பட்டம் தங்கப்பதக்கம் பெற்று தேர்ச்சி பெற்றார் என்று குறிப்பிட்டார். தன் தகவலாரி போலவே ஸ்ரீ வார்க்கரி சம்பிரதாயத்தில் ஈடுபாடு கொண்டு அதில் நல்ல தேர்ச்சியும் பெற்றார். 2007ஆம் வருடம் ஆஷாட கிருஷ்ண தத்திமை அன்று தன் தகப்பனாரிடம் தீட்சை பெற்று ஸ்ரீ ரகுநாத் தாஸ் மகாராஜ் என்று அழைக்கப்பட்டார். ஞானோத்தர பக்தி என் தீர்மான ஞானேஸ்வரி என்னும் தலைப்பு ஆராய்ச்சியை மேற்கொண்டார். முக்திக்கு பெருகும் பக்தி எனும் பொருள் கொண்ட மேற்படி தலைப்பு 2023ஆம் வருடம் பிப்ரவரி மாதம் 27ஆம் நாள் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் ஒரு பேருரை நிகழ்த்தினார். தஞ்சை சாஸ்திரா பல்கலைக்கழகம் ஞானோத்தர பக்தி என் தீர்மான ஞானேஸ்வரி எனும் அவருடைய ஆராய்ச்சி கட்டுரையை ஆய்வு செய்து 2024 ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி அவருக்கு டாக்டரேட் ஆஃப் பிலாசபி எனும் பட்டத்தை வழங்கியது. மற்றும் அவருடைய மேற்படி ஆராய்ச்சி கட்டுரையை பெஸ்ட் திசிஸ் எனவும் பாராட்டி பட்டயமும் வழங்கியது. துவைத சித்தாந்தத்தைச் சேர்ந்த உடுப்பி ஸ்ரீ கஜாபர்மன் பீடாதிபதியும் மற்றும் ஆச்சாரிய சுவாமிகளும், அத்வைத சித்தாந்தத்தைச் சேர்ந்த ஒரிசா மாநிலம் திருப்பால் பல்கலைக்கழக வைஸ் சான்சலர் ஸ்ரீ ராமரத்தினம் அவர்கள் மற்றும் விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தைச் சேர்ந்த சாஸ்திரா பல்கலைக்கழகத்தின் ஸ்ரீ கண்ணன் அவர்களும் இந்த ஆய்வர் அறிக்கையை விவாதித்து அவர்கள் எழுப்பிய வினாக்களுக்கு ஸ்ரீ ரகுநாத் தாஸ் மகாராஜ் அவர்கள் விடையளித்து இது ஏற்கப்பட்டது. இந்து மதத்தின் 3 சித்தாந்தங்களைச் சேர்ந்தவர்களும் இந்த ஆய்வு அறிக்கையை ஏற்றுக்கொண்டார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது, மேலும் பெருமைக்குரியது. சிங்கேரி பூஜ்ய ஸ்ரீ மகா சன்னிதானம், பூஜ்ய ஸ்ரீ ஸ்ரீ சன்னிதானமும் அவருடைய இந்த கட்டுரையை மிகவும் மெச்சி மகிழ்ந்தார்கள். நாம சங்கீர்த்தன வழியில் 25 ஆண்டுகளுக்கு மேலாக அருள் தொண்டார்கள் டாக்டர் ரகுநாத் தாஸ் மகராஜ் அவர்களை ஸ்ரீவாஞ்சியம் சேரிட்டபிள் எஜுகேஷன் அண்ட் நாம சங்கீர்த்தனம் ட்ரஸ்ட் சென்னை சென்ட் மற்றும் அதன் உள் அமைப்புகளான ஸ்ரீவாஞ்சியம் ஸ்ரீ குருஜி கிருபா மண்டலி மற்றும்
கிராண்ட் பஜன் கார்னிவல் ஆகிய அமைப்புகளும் மிகவும் மகிழ்ந்து பாராட்டுவதுடன் அவர் மேன்மேலும் பல்வேறு சிறப்புகளை பெற வாழ்த்துகின்றது. மாகாணியம் குருதி ஸ்ரீ ஸ்ரீ முரளிதர சுவாமிகளே பரிபூர்ண ஆசிகளுடன். हरे राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे हरे सद्गुरुनाथ महाराज की அத்வைத சித்தாந்தம் சொல்லும் பொழுது மோட்சம் அப்படிங்கிறது மரணாந்தரம் இல்லை அப்படிங்கிறது தான் அத்வைத சித்தாந்தம். ஜீவித காலத்திலேயே மோட்சம், மரணத்துக்கு பிறகு போகக்கூடிய ஒரு உலகம் இல்லை. அது வாழ்ந்திருக்கும் பொழுதே அந்த ஆத்ம சாட்சாத்காரத்தை அடையிறது தான் மோட்சம் அப்படிங்கிறது தான் சங்கர பாஷ்யம். அது ஜீவன் முக்தின்னு சொல்லலாம், மனோநாசம்னு சொல்லலாம், வாசனாட்சயம்னு சொல்லலாம், ஆத்ம சாட்சாத்காரம் சொல்லலாம். இப்படி பல்வேறு பெயர்களால சொல்லப்பட்டாலும் கூட மோட்சம் அப்படிங்கிறது அந்த ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய பரமாத்மா சுரூபத்தை ஜீவித காலத்துக்குள்ளேயே தெரிஞ்சுக்காது. உபநிஷத்தெல்லாம் அப்படிதான் சொல்றது. உபநிஷத்து விசாரத்தை தான் சொல்றது. நான் இந்த மாம்சமயமான சரீரம் இல்லை, பஞ்ச பிராணங்களும் இல்லை, வாசனா பலமான மனசும் இல்லை, எதையும் எதிர்த்து பார்க்கக்கூடிய அறிவும் இல்லை, நான் தத்தளிச்சிருக்கக்கூடிய அந்த ஜீவனம் இல்லை, அதையும் தாண்டி இருக்கக்கூடிய அழியாத ஆத்மஸ்வரூபம் ஆனந்தமயமானது அப்படிங்கிறதுதான் உபநிஷத் சொல்றது. இந்த ஜீவனுக்காக நாம எப்படி அழைக்கிறோம் அப்படின்னா பரமஹம்சா அப்படின்னு சொல்றோம். காஞ்சி பெரியவருடைய பேரை போடும் பொழுதே பரிவ்ராஜக பரமஹம்சா அப்படின்னு போடுவார். சந்திரசேகர பாரதி அப்படின்னுட்டா பரிவ்ராஜக பரமஹம்சா அப்படின்னு போடுறார். பரமஹம்சால் அப்படின்னுட்டாலே அதுக்கெல்லாம் பரதால்னு பேர். பாகவதத்துல ஜடபரதனுடைய சரித்திரத்தை சொல்றார். அவருக்கு பரதங்கிறதே காரண பெயர். பரதால் அப்படிங்கிற சப்தத்துக்கு என்ன அர்த்தம்னா பாரூகே பிரம்மணி ரதாஹா இதி பாரதம். ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய அந்த ஜாஜல்யமா பிரகாசிச்சிருக்கக்கூடிய அந்த ஆத்மஸ்வரூபத்திலேயே யார் ரமிச்சிருக்காளோ அவ பரதால். இந்த தேசத்துக்கு துஷ்யந்தனுடைய பையன் ஆண்டான் இல்ல ஜடபரதர் இருந்தார், அதனால பாரத தேசம்ங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். இத்தகைய ஜீவன் முக்தர்கள் மலிந்த ஒரு பிரதேசமா இருக்கிறதுனாலேயே இதற்கு பாரத தேசம்னு பேர். எவ்வளவு ஞானிகள் இந்த தேசத்துல வந்துட்டே இருக்காங்க. இது ஒரு பெருமை இல்லையா?
அந்த ஞானிகளை சொல்லும் பொழுது நம்ம பரமஹம்சால் அப்படின்னு சொல்றோம். அவளை சொல்லும் பொழுது பரிவிராஜக பரமஹம்சால் அப்படின்னு சொல்றோம். ஆனா பாகவதம் என்ன சொல்றது அப்படின்னா, பஞ்சமஸ்கந்தத்துல சொல்லும் பொழுது பாகவத பரமஹம்சால் அப்படின்னு சொல்றது. பரமஹம்சால்னா ஜீவன் முக்தர்கள். அந்த ஜீவன் முக்தர்களை சொல்லும் பொழுது பரிவிராஜக பரமஹம்சால்னு சில பேரையும், சில பேரை என்ன சொல்றதுன்னா பாகவத பரமஹம்சர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வேதாந்த விசாரம்ங்கிற மார்க்கத்தினால ஹிருதயத்துல இருக்கக்கூடிய பரமாத்மா ஸ்வரூபத்தை தெரிஞ்சின்றவர்கள் பரிவிராஜக பரமஹம்சர்கள். ஏன்னா தியானம் அப்படின்னா தியானத்துக்கு ஒரு முடிவு உண்டு. எது உத்தேசம் பண்ணி தியானம் பண்றோமோ அந்த தியானத்துடைய லட்சியத்தை அடைஞ்சு விட்டா அதுக்கப்புறம் தியானம் பண்றதுக்கு ஒண்ணும் இல்லை. ஏன்னா தியானம்னா ஒரு செயல் இருக்கணும், தெய்வமான ஒரு வஸ்து இருக்கணும், தியானம் பண்ற ஒருத்தர் இருக்கணும், திருப்பூடி இருக்கணும். தியானம் பண்ற வஸ்துவும் இல்லை, தியானம் பண்றேன்னு ஒரு ஆசாமியும் இல்லை, தியானம் பண்றேன்னு ஒரு கிரியையும் இல்லை. அதனால தியானத்துக்கு ஒரு முடிவு உண்டு, வேதாந்த விசாரத்துக்கும் ஒரு முடிவு உண்டு, யோகத்துக்கும் ஒரு முடிவு உண்டு. பக்திக்கு மட்டும் முடிவே கிடையாது. தியானம் பண்றவர்கள் எல்லாம் ஒரு காலம் தியானம் பண்ணி முடிஞ்ச உடனே அதுக்கப்புறம் தியானம் பண்ணாம பேசாம உட்கார்ந்து இருப்பான். யோகிகளும் அப்படிதான் இருப்பான், வேதாந்த விசாரம் பண்ணக்கூடிய ஞானிகளும் அப்படிதான் இருப்பான். பக்தர்கள் என்ன பண்ணுவான்னா அந்த ஞானத்தை அடைந்த பிறகும் எப்பொழுதும் நாம சங்கீர்த்தனம் பண்ணிக்கிட்டே இருப்பார், பகவத் குணானுபவம் பண்ணிட்டே இருப்பா. அதுதான் பக்திக்கு இருக்கக்கூடிய பிறகு. அத்தகைய ஜீவன்முக்தர்கள் யாரு அப்படின்னா நம்ம பஜன சம்பிரதாயத்துல பாடுறமே விஜயகோபால சுவாமி அத்தகைய ஜீவன்முக்தர், நாராயண தீர்த்தர் அத்தகைய ஜீவன்முக்தர், பகவன் நாம போதேந்திரால் அத்தகைய ஜீவன்முக்தர், அவரோட கூட இருக்காரு பாலகிருஷ்ணானந்தா அவர் அத்தகைய ஜீவன் முக்தர். இவர்கள் எல்லாம் ஜீவன் முக்தர்களா இருக்கக்கூடிய பாகவத பரமஹம்சர்கள். இந்த பாகவத பரமஹம்சர்களை பத்தி பரிக்கிட்டும் சொல்லலாம். சுகரை பார்த்து எனக்கு இந்த கிருஷ்ண கதையை சொல்லும்போது சொல்லும் பொழுது நிவர்த்த தர்ஷை உபகீயமானாது பவ ஔஷத ஸ்ரோத்ர மனோபிராமாத் க உத்தம ஸ்லோக குணானுபாதாத் நிவர்த்த தர்ஷை உபகீயமானாத் பவ ஔஷத ஸ்ரோத்ர மனோபிராமாத் அப்படிங்கிறார். ஜீவன்முக்தர்களான ஞானிகளே இந்த கிருஷ்ண கதைக்கு ஆசைப்படும் பொழுது நான் ஆசைப்பட மாட்டேனா? இந்த கிருஷ்ண கதையை போய் எனக்கு ரொம்ப சுருக்கரையிலே விஸ்தாரமா சொல்லுங்கோ அப்படிங்கிற இடத்துல நிவர்த்த தரிசை உபகீயமானாத் பவ ஔஷத ஸ்ரோத்ர மனோபிராமாத் அப்படிங்கிறார். பிரம்மேந்திராலும் அழகா ஒரு கீர்த்தனையில மீதி எல்லா மகான்களுடைய கீர்த்தனையுடைய முத்திரை பார்த்தா தியாகராஜ கீர்த்தனைகளை பார்த்தா தியாகராஜங்கிற முத்திரை, முத்துசுவாமி தீட்சருடைய கிருதியை பார்த்தா குருகுகங்கிற முத்திரை, ஷாமசாஸ்திரிகளுடைய கிருதியை பார்த்தா ஷாமகிருஷ்ண சோதரின்னு ஒரு முத்திரை வைப்பார். ஒவ்வொருத்தரும் அவருடைய கீர்த்தனைக்கு முத்திரை வச்சிருக்காங்க. பிரம்மேந்திராவுடைய கீர்த்தனை எடுத்து பார்த்தா பரமஹம்சங்கிற முத்திரை, சதாசிவங்கிற முத்திரை. தன்னை பரமஹம்சன்னே அவரே சொல்ற அத்தகைய ஸ்திதியை அடைஞ்சவரா இருக்கார். அத்தகைய நிலையை அடைந்த பிறகு அவர் பாடினது கீர்த்தனம். அடையறதுக்காக பாடல, அடைஞ்ச பிறகு பாடினார். அடைஞ்ச பிறகு அவர் பாடின எல்லா கீர்த்தனையும் அழகான ஒரு கீர்த்தனை, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கீர்த்தனை, மானச சஞ்சரரே, மனசே நீ சஞ்சாரம் பண்ணு எங்க பிரம்மணி, பிரம்மத்துல சஞ்சாரம் பண்ணுன்னு சொன்ன பிரம்மேந்திரா அனுபல்லவையோ சரணமோ எப்படி நிர்குணம் நிர்விகாரம் சத்தா மாத்திரம் ஜோதிகி அப்படின்றதானே அடக்கின்ற வரணும். எந்த பிரம்மம் நிர்குணமா இருக்கோ அங்கேனாதபடி எல்லா இடத்தையும் வியாபிச்சிருக்கோ ஜோதி ரூபமா இருக்கோ அப்பேற்பட்ட பிரம்மத்துல மனதே நீ சஞ்சாரம் பண்ணு. அப்படி இல்லை மதர்ஷிக்கு பிஞ்சா எந்த ஒரு பிரம்மம் தலையில மைக்கிளியை வச்சிருக்கோ
அந்த பிரம்மத்துல சஞ்சாரம் பண்ணேன். அப்ப இதை யாரோ ஒரு கவி சொல்லல, பரமஹம்சர் சொல்றார். கவி கற்பனையில விட்டுட்டு போலாம், பரமஹம்சர் அனுபவத்துல இருக்கிறார். அவருடைய அனுபவத்தினால அவர் பிரம்மங்கிறது எதை பார்த்துட்டார்னா சாட்சாத் கிருஷ்ணஸ்வரூபத்தை தான் பிரம்மான்னு சொல்றாரு. அதுல முத்திரை வைக்கிற இடம் இன்னும் அழகு. பரமஹம்ச முக சந்திர சகோரே, ஒரு வித்தியாசம். நிறைய மீரா பஜன்லாம் எடுத்து பார்த்தா கிருஷ்ணனை சந்திரனாகவும் சொல்லி தன்னை சகோர பக்ஷியாகவும் சொல்லுவாங்க. சகோர பக்ஷிக்கு இந்த சந்திரன் மேலே ஒரு தீராத காதல். சந்திரன் உதயமாயிடுதுன்னா அந்த சந்திரனையே காத்துட்டு இருக்கும். சந்திரன் இல்லாத பொழுது சந்திரன் எப்போ வரப்போறது ஏங்கிட்டே இருக்கும். அதுதான் அதோடைய ஜீவனமே, வேற வேலையே கிடையாது. எல்லா பக்தர்களும் பகவான சந்திரன் அப்படின்னு சொல்லி தன்னை சகோர பக்ஷியா சொல்ல, இங்க பிரம்மேந்திரால் மாத்தி சொல்ற தன்னை சந்திரனாகவும் கிருஷ்ணன சகோர பக்ஷியாகவும் சொல்ற. காரணம் என்னன்னா, இத்தகைய ஜீவன் முக்தனான பக்தனுக்கு நீ ஆசைப்படுது அப்படிங்கிறார். அப்பேற்பட்ட ஞானிகள் பக்தி பண்றது பகவானுக்கு பெருமையா இருக்கு. காமிகள் பக்தி பண்றது அவனுக்கு பெருமையா இருக்கு. சத்யா அவருக்கு மோட்ச பரியந்தம் கை கூடிடுச்சு. இனிமே அவர்களுக்கு ஆக வேண்டியது ஒண்ணும் இல்லை. ஆனாலும் அவன் இந்த கீர்த்தனை பண்ணிட்டு இருக்கா பத்தியா அர்ஜுனா, அதுதான் தான் எனக்கு பெருமைன்னு சொல்றாரு இல்லையா. அந்த அழகான ஒரு விஷயத்தை தான் அவர் சித்தாந்தம் பண்ணி அதுல டாக்டர் வாங்கியிருக்கார். மேல மேலே இது மாதிரி நிறைய பட்டங்களும் அவரை அடைச்சு நிறைய உலகம் முழுவதும் போய் பகவான் நாம சங்கீர்த்தனம் பண்ணி லோக ஜனங்களுக்கெல்லாம் க்ஷேமத்தை உண்டு பண்றதுக்கு பகவான் அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்தனை பண்ணேன். स्वरूपाय तेजोमयाय श्रीमते वरदाय जय मंगलम இன்னைக்கு ரொம்ப புண்ணியமான தினம். சனிக்கிழமை ஏகாதசி. அது மட்டும் இல்லை, புதுக்கோட்டை அப்பாவுடைய ஜெயந்தி தினம். இதுக்கு அதிக என்னுடைய ஜெயந்தி தினம் எல்லாரும் பிரசாதம் வாங்கிட்டு